Hi friends. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 16வது நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரெக்டான டே 1ல இருந்து 15 வரைக்கும் வந்து ஒர்க் அவுட் ஃபுல்லாக டயட்லாம் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்களும் ஃபாலோ பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டாக வந்து இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் ஒரு அதே இவ்வளோ நாள் வந்து நாங்க ஒவ்வொரு டைம் தான் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். ஒருத்தவங்க வந்து கமெண்ட்ல கேட்டாங்க 1 மணி நேரம் ஒர்க் அவுட் வீடியோ போடுங்கன்னு. அதாவது எப்படி ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றது எப்படி முடிக்கிறதுன்றத இந்த 1 மணி நேரம் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஒவ்வொரு ஒர்க் அவுட்டும் 4 செட் பண்ணி போடலாம். ஓகே, நம்ம சேனலை புதுசாக வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ண போறோம். நம்ம வந்து தலையில இருந்து கால் உள்ளங்கால் வரைக்கும் நம்ம வந்து வார்ம் அப் பண்றோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் தலைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொன்றையும் 10 டைம் அப்படி இல்லைன்னா ஒரு 5 டைம் ஆவது பண்ணுங்க. ஓகே அம்மா சரி செய், நீ செய். 3 4 5 6 அப்புறம் இந்த மாதிரி ஒரு 5 இல்லைன்னா 10 டைம் பண்ணுங்க. அப்புறம் தலையை ரோல் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சிலருக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கனால 5 டைம் மட்டும் பண்ணா போதும். அதே மாதிரி ரிவர்ஸ்ல 5 டைம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஷோல்டருக்கு பண்ணணும். இந்த மாதிரி கை வச்சு ரோல் பண்ணுங்க. ரிவர்ஸ்ல அப்புறம் கைங்க வந்து இந்த மாதிரி மடக்கிக்கங்க. இப்படி ரிவர்ஸ்ல அப்புறம் இந்த தரணும். டென் டைம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இடுப்புல இந்த மாதிரி கை வச்சுட்டு எப்படி பண்ணணும். அம்மா மாதிரி செய். அதே மாதிரி ரிவர்ஸ்ல ஒரு 10 டைம் பண்ணுங்க. இவர் அம்மா மாதிரி செய்வியா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கால்ல கை பிடிச்சுக்கோங்க. ஒரு க்ளோஸ் மாட்ட சொல்லி என்ன ஒரு பிடிவாதம். கேட்கானா? எதுக்கு அவுக்குற? அவுக்க கூடாது. அது உங்க கால்ல இப்படி கை வச்சுக்காங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணுங்க. நீ பண்ணிரு நீ பண்ணு. இங்க வா, இங்க வா. அதே மாதிரி ரிவர்ஸ்ல வேற அம்மா மாதிரி பண்ணு. அப்புறம் உங்க கால் கீழே இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து இப்படி ரோல் பண்ணணும். ஸ்டெடியா நிக்க முடியலன்னா நீங்க வால்ல வந்து கை டச் பண்ணிக்கலாம், பிடிச்சுக்கலாம்.
ரிவர்ஸ்ல ஒரு 10 டைம், இது இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு 10 டைம் பண்ணிருங்க. ஓகேவா? இப்ப வந்து நம்ம உடம்பு வந்து ஒர்க் அவுட்க்கு ரெடியா வச்சிருக்கோம். இப்ப நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, இன்னைக்கு நம்ம 5 ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வார்ம் அப் பண்ணி முடிச்சாச்சு. வார்ம் அப் பண்ணி முடிச்சோடனே நம்ம உடம்பு வந்து சூடு பண்ணணும், அதாவது சுறுசுறுப்பாக்கணும். அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், வேர்க்க வைக்கணும். ஜம்ப் பண்ணலாம், அப்படின்னா அந்த மாதிரி இப்படி ஜம்ப் பண்ணலாம், அப்படின்னா இந்த ஜம்பிங் ஒரு 20 டைம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க நின்ன இடத்துல என்ன பண்ணலாம், ரன் பண்ணலாம். அப்படி அதுவும் இல்லைன்னா நீங்க ஸ்கிப்பிங் இருந்துச்சுன்னா ஒரு 50 டைம் ஒரு ஸ்கிப்பிங் காமிக்குங்க. ஓகேவா? அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வெயிட்ஸ் பண்ணணும், வெயிட்ஸும் ஒரு கோட்டோ பண்ணணும். இப்ப நான் வந்து ரொம்ப சூடு பண்றேன், அதுக்கு நான் வந்து ஜம்பிங் ஜம்ப் பண்றேன். ஓகே, ஒரு 20 டைம் 20 டைம் பண்ணா போதும். நான் வந்து ஒரு 30 டைம் பண்றேன், 30 டைம் பண்றேன். நம்ம நார்மலா வீட்டுல ஜம்ப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் ஜம்ப் பண்ண போறோம். அது 20 டைம் ரீசெட் பண்ணிருங்க. ஓகே, இந்த மாதிரி கை வச்சு இந்த கால் வந்து டச் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? இது ஒரு செட் பண்ணியாச்சு. இன்னும் 2 செட் பண்ணணும். கொஞ்சம் ரிலாக்ஸ் விட்டு 2 செட் பண்ணிருங்க. எத்தனை நிமிஷம் ரெஸ்ட் பிரேக்? ஒரு 1 நிமிஷம் ஆப்லனா ஒரு 30 செகண்ட் போதும். ஓகேவா? 30 செகண்ட் ரெஸ்ட் விட்டுட்டு மீதி 2 செட் பண்ணிருங்க. 30 நிமிடம் ஆச்சு. இப்போ வந்து 2வது செட் ஸ்டார்ட் பண்றேன். இப்போ 3 செட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னும் ஒரே ஒரு செட் தான், அது ஒரு 20 நிமிஷம் ரிலாக்ஸ் விட்டுட்டு 20 செகண்ட் ரிலாக்ஸ் விட்டுட்டு நீங்க ஆட் பண்ணலாம். ஸ்டார்ட். அவ்வளவு முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேவா? ஒவ்வொரு ஒர்க் அவுட்டும் 4 செட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா நம்ம புஷ்அப்ஸ் பண்ண போகிறோம். ஃப்ளோரில் பண்ண முடியாதவங்க வாலில் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா முட்டி போட்டு பண்ணலாம். 15 டைம் 4 செட் பண்ணணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். அது முட்டி போட்டுனா இந்த மாதிரியும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இப்படி கால் பின்னிட்டு இந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ நம்ம நார்மல் புஷ்அப்ஸ் பண்ண போகிறோம். ஸ்டார்ட். ஒரு 20 நிமிஷம் வந்து நம்ம ரெஸ்ட், அதுக்கப்புறம் அடுத்து செட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணலாம்.
இன்னும் லாஸ்ட் 2 செட்டு தான் இருக்கு. ரிலாக்ஸ் செட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க பிசிப்ஸ் பண்ணும்போது கை பெயின் ஆகும், அதனால இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 3வது செட் ஸ்டார்ட். லாஸ்ட் ஒரு செட் தான் இருக்கு, இதையாச்சும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இது பண்றதுனால உங்க ஃபுல் பாடிக்கும் ஃபேட் லாஸ் ஆகும், கை ஷோல்டர் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஓகேவா, லாஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் செட்டும் ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே தான் லாஸ்ட்லேயும் முடிக்கணும். 15 டைம் ஸ்டார்ட் பண்ணோம், அதே மாதிரி தான் லாஸ்ட் 15 டைம் எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஓகே, 4 செட் முடிஞ்சது. என்ன நெக்ஸ்ட் ஒரு கோட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்குவாட் பண்ணுறோம். ஸ்குவாட் பண்ணுறவங்க வந்து உங்கள்கிட்ட ஒரு சிலர்கிட்ட வெயிட் இருக்காது, வெயிட் இல்லாதவங்க வந்து வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க, வெயிட்டாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஒரு 15 டைம். இப்படி உங்களால் உட்காந்து எந்திரிக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஜன்னல் கம்பி பார்த்தீங்களா, ஜன்னல் கம்பி பிடிச்சி இப்படி நல்லா உட்காரலாம். ஏன்னா முட்டி வந்து உயரக்கூடாது, இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபிஃப்டீன் டைம் போதும். 50 டைம் இதே தான் நம்ம 4 செட் பண்ணணும். ஒரு 50 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் விட்டால் போதும். ஓகே, இது பண்ணுறதுனால உங்கள் கால் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும், ஆர்ட்ஸுக்கும் பேக்குக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, 50 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் லாஸ்ட் 2 செட்டு தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுமோ அதான் ஃபைனலில் முடிக்கணும். ஓகேவா, 10 டைம்லாம் பண்ணி ஸ்டாப் பண்ணக்கூடாது. 15ல் ஸ்டார்ட் பண்ணால் 15ல் தான் முடிக்கணும். எப்படியாவது ட்ரை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு கால் பெயின் ஆச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, பெயின் கொஞ்சம் குறையும். ஸ்டார்ட் பண்ணலாம். 3வது செட்டு.
லாஸ்ட் ஒரு செட்டு தான் இருக்கு, கம்ப்ளீட் பண்ணிடணும். இது நீங்க ஒல்லியா இருக்கவங்க ஒர்க் அவுட் பண்ணக்கூடாதுன்னு அவசியங்களா, ஒல்லியா இருக்கவங்களும் ஒர்க் அவுட் பண்ணணும். பண்ணீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கும், எலும்பெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, லாஸ்ட் செட் ஸ்டார்ட் பண்ணலாம். முடிஞ்சது. ஏன்னா மூணாவது ஒர்க் அவுட் என்னன்னு பார்க்கலாம். நம்ம 4 செட் பண்ணுறோம். மூணாவது ஒர்க் அவுட்டு இது வந்து ஃப்ளோரில் தான் பண்ணுறோம். அது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். காலை வந்து இந்த மாதிரி ஓப்பனாக வச்சுட்டு கீழே உட்காந்துக்காங்க. கை வந்து காலுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கையை மேலே தூக்கணும். பண்ண முடியாதவங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி முட்டி போட்டுக்காங்க. முட்டி போட்டுட்டு அந்த மாதிரி கையை மேலே தூக்கலாம். முதுகு வந்து வளைச்சிருக்கக்கூடாது, இப்படி ஸ்டேப்ராக தான் இருக்கணும். ஸ்டார்ட். இந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு பண்ண முடியலன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். 15 டைம் 4 செட் பண்ணிடுங்க. இப்போ நான் பண்ணுறேன். ஸ்டார்ட். காலில் ரொம்ப பெயின் ஆகும் இந்த ஒர்க் அவுட்டுக்கு. அதனால் காலை வந்து இந்த மாதிரி பிடிச்சி விட்டுக்கோங்க, அந்த பெயின் இல்லாமல் இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி பிடிச்சி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுக்கும் ஒரு 50 செகண்ட்ஸ் அப்படின்னா 20 செகண்ட்ஸ் பிரேக் விட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். அதிகமாக டைம் கொடுக்கக்கூடாது. அதிகமாக டைம் கொடுத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி யூஸ் இல்லை. ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ண முடியாதவங்க நான் பண்ணி காட்டின மாதிரி முன்னாடி பண்ண மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம அடுத்த செட் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் 2 செட்டு தான் இருக்குது, எப்படியாவது முடிச்சிடலாம். கொஞ்சம் பெயினாக தான் செய்யும். அப்பப்போ இந்த மாதிரி கால் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த பெயின் இல்லாமல் இருக்கும். அடுத்த செட்டு வந்து நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, இன்னும் 2 செட்டு தான். இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க ஒர்க் அவுட்டும் அதே மாதிரி தான் 4 செட் இதே மாதிரி பண்ணிடுங்க. ஓகே, ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுமே 4 செட் பண்ணால் தான் அந்த இதுக்கான இது கிடைக்கும். ஒவ்வொரு செட் பண்ணிவிட்டு விட்டுறாதீங்க. ஓகே, இன்னும் 2 செட்டு தான் இருக்குது, முடிச்சிடலாம்.
ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்லை லாஸ்ட் ஒரு ஒர்க் அவுட் தான் இருக்குது. காலெலாம் பெயின் ஆகுது. லாஸ்ட் ஒரு செட் பண்ணிடலாம். என் பையன் தூங்குறான். அவன் முடிச்சிருந்தா ஒரு கூட்டே பண்ண முடியாது. ஒவ்வொரு குறும்பு சேட்டை. லாஸ்ட் ஒரு ஒர்க் அவுட்டு முடிச்சிடலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட். ஒரே ஒரு ஒர்க் அவுட் தான். கால் தான் ரொம்ப பெயின் ஆகும். லாஸ்ட்டில் வந்து நம்ம காலுக்கு அதுக்கும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சது இந்த ஒர்க் அவுட்டு. நம்ம அடுத்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபைனல் ஒர்க் அவுட். 3வது ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோரில் தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அது 4 செட் பண்ணணும் 15 டைம். ஓகே தான் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி உட்காந்துட்டு இப்படி எந்திரிக்கும் போது கை மேலே தூக்கணும். இது பண்ணிங்கன்னா அவங்க கட்டு டைஸ் ஷோல்ட்ரு மூணுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சது. இது 15 டைம் அப்படி இல்லைன்னா 20 டைம் கூட பண்ணலாம். ஏன்னா இது அவ்வளோ பெயின் கிடையாது. ஈஸியான ஒர்க் அவுட் தான். இது வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் போதும். ரிலாக்ஸ். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடம் கொஞ்சம் லைட்டாக பெயின் ஆகும். அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே 3வது ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணலாம்.
லாஸ்ட் ஒரு செட் தான், எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஒர்க் அவுட் அவ்வளோதான். இது 3வது ஒர்க் அவுட் அவ்வளோதான். 4 செட் பண்ணணும். ஓகேவா? கால் தான் லைட் அப்படின்னா அடுத்து 4வது ஒர்க் அவுட். இன்னும் 2 ஒர்க் அவுட் தான் முடிச்சிடலாம். 4 ஒர்க் அவுட் போதும் அப்படின்றவங்க 4 ஒர்க் அவுட்டோட ஸ்டாப் பண்ணிருங்க. இல்லை என்னால் முடியும் அப்படின்னா நீங்க 5 ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ 4வது ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? லாஸ்ட் ஃபைனல் ஒர்க் அவுட் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். லாஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் தான் பண்ணுறோம். பிளாங்க் மாதிரி வச்சு கை வச்சுக்கிட்டு இடுப்பு மட்டும் அப்படியே ஸ்ப்ரிங் பண்ணணும். ஓகே, பண்ணுற பாருங்க. இது வந்து ஈஸியாக பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும், பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 20 டைம் அப்படின்னா 15 டைம் பண்ணுங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க, கையை வச்சுட்டு பிளாங்க் பண்ணுற மூலமாக ஃபுல் பாடிக்கும் இதாக இருக்கும். அப்புறம் ஸ்ப்ரிங் பண்ணுறோம்ல, ஆர்ட்ஸ் வந்து கொழுப்பை வந்து முறிச்சு எடுத்துரும். சைடு முன்னாடி ஃபேட்லாம் முறிச்சு எடுத்துரும். ஓகே, 15 டைம் பண்ணுறேன். 4 செட் பண்ணியாச்சு. இன்னும் 3 செட் தான் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு 50 செகண்ட் இல்லைன்னா 20 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் எடுக்கோங்க. ஓகே, நீங்க பிளாங்க் பண்றீங்கல்ல, ஆனால் ஷோல்டர் பெயின் ஆகும். அதனால இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேப்ல ரிலாக்ஸ் டைம்ல இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் ஒர்க் அவுட். செகண்ட் இன்னும் 2 செட் தான் இருக்கு. உங்களுக்கு பேக் பெயின் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இந்த ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெச் பண்ணணும். ஓகேவா? ஸ்ட்ரெச் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே பெயின் ஆகும். லாஸ்ட் 2 செட்டு தான் இருக்கு. 3வது செட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? லாஸ்ட் ஒரு செட் தான் இருக்கு. எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் வீடியோ, அதெல்லாம் ஒவ்வொரு ஒர்க் அவுட் தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் 4 செட் பண்ணணும். லாஸ்ட் செட் ஸ்டார்ட் பண்ணலாம். முடிஞ்சது. ஒரு 20 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் விட்டுட்டு ஸ்ட்ரெச் பண்ணிடலாம். ஓகேவா? ஒர்க் அவுட் எல்லாமே முடிஞ்சது. ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சதும் அவ்வளோதான்ட்டு போயிடாதீங்க, ஸ்ட்ரெச் பண்ணணும். மேக்ஸிமம் ஒரு 1/4 மணி நேரமாவது நம்ம ஸ்ட்ரெச் பண்ணியே ஆகணும். நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறேன், அதே மாதிரி அதே செகண்டில் நீங்களும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஸ்ட்ரெச் வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் நான் ஒர்க் அவுட் முடிச்சிருக்கேன். ஒர்க் அவுட் முடிச்சோடனே ஸ்ட்ரெச் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி ஃப்ளோரில் படுத்துக்கோங்க. படுத்து இந்த கையில் பிடிச்சிட்டு செய்யும்போது உங்கள் இடுப்பில் வந்து ரிலாக்ஸ் ஆகும், நீங்களே உணர்வீங்க. ஒரு 50 செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் உங்கள் ஃபேஸ் வந்து அந்த பக்கம் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலை மட்டும் இப்படி நல்லா அழுத்தமாக மடக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட்லயும் பண்ணணும். இப்போ வந்து நம்ம 2 காலையுமே படுக்கணும். நல்லா அழுத்தி பிடிச்சிக்காங்க, அதான் இந்த கால் உள்ள பெயின்லாம் போகும். நெக்ஸ்ட் வந்து உங்க இடுப்பு இருக்கலாம், அதை மட்டும் மேலே தூக்கணும். வந்து பத்து சொல்லுவாங்க. இது பண்ணீங்கன்னா பேக் பெயின் இருக்கவங்களும் இந்த மாதிரி இது பண்ணலாம். பேக் பெயின் வந்து குறையும்.
நெக்ஸ்ட் வந்து திரும்பி படுத்துக்காங்க. இந்த மாதிரி திரும்பி படுத்துட்டு உங்கள் கையை வந்து ஜஸ்ட் விட வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி தூக்கம் ஒரு 25 செகண்ட்ஸ் இப்படி இருக்கும். அதே மாதிரி இப்படி பின்னாடி வரணும். பின்னாடி வந்து ரிலாக்ஸ் ஆகும். ஸ்ட்ரெச் பண்றது மூலமா அவங்களோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். உடம்புல இருக்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு இப்படி கை உள்ளோடு பண்ண போகிறோம். ஷோல்டருக்கு ஸ்ட்ரெச் மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது. கால் கொஞ்சம் லைட்டாக ஓப்பனில் வச்சாதான் உங்களால் ஷோல்டர் வந்து டச் பண்ணி மேலே தூக்க முடியும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க கை. ஒரு 50 செகண்ட்ஸ் இருந்தால் போதும். அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் பண்ணணும். ஸ்ட்ரெச் பண்ணும்போது அங்கங்கே சொடக்குன்னு சவுண்டு கேட்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்டாக நின்றுக்கோங்க. ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்குலாம் ஒவ்வொருத்துக்கும் ரிலாக்ஸ் விட வேணாம். ஸ்ட்ரெச் வந்து ரெகுலராக பண்ணணும். இந்த மாதிரி காலை வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கால் தான் ரொம்ப பெயினாக இருக்குது. வச்சுட்டு இப்படி கைகளை இப்படி பண்ணிக்கோங்க. ஒரு 10 இல்லைன்னா 50 செகண்ட்ஸ். அதே மாதிரி ஆப்போசிட்லையும் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு கால் அப்படி மடக்கி வச்சுக்கோங்க. ஒரு 50 செகண்ட்ஸ் வேணும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் பண்ணணும்.
நெக்ஸ்ட் பின் பக்கமா ஓகே. அதே மாதிரி ஆப்போசிட்ல பண்ணும். நெக்ஸ்ட் ஷோல்டர் பெயினா இருக்கும்ல, ஷோல்டருக்கும் ஸ்ட்ரெச் கொடுக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட்ல 50 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு கால் வந்து இப்படி மடக்கிக்கங்க, மடக்கிட்டு ஒரு கால் அப்படி நீட்டிக்கங்க, நீட்டிட்டு இப்படி அதே மாதிரி ஆப்போசிட்ல பண்ணணும். நெக்ஸ்ட் ஃப்ளோர்ல அப்படியே உட்காந்துக்கோங்க, கால் இருக்கு, ரெண்டு கையும் கால் டச் பண்ணணும். ஒரு கை மட்டும் டச் பண்ணணும். அதே மாதிரி ஆப்போசிட்ல பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த கால் ரெண்டையும் இப்படி வெட்டிக்கோங்க. இது வந்து பீரியட்ஸ் டைம்ல வயிறுலாம் பெயின் ஆகும்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இப்படி இந்த மாதிரி தொடையில உள்ள பெயின்லாம் குறையும். சீஸ் நீங்க ரன் பண்ணீங்கன்னா, ரன்னிங் போகும்போது கால் வலிக்கும், அது வந்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்க கால் வலி கொஞ்சம் குறையும். ஒரு 20 டைம் பண்ணா போதும். நெக்ஸ்ட் ஒரு காலை முன்னாடி மடக்கிக்கோங்க, மடக்கிட்டு உங்க இந்த கை இருக்குல்ல,
இப்படி வச்சுட்டு இப்படி திரும்பணும், இந்த பக்கம் திரும்பணும். இப்படி உங்க இடுப்புக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆன மாதிரி இருக்கும். ஒரு 10 செகண்ட்ஸ் இந்த மாதிரி நின்னா போதும். அதே மாதிரி ஆப்போசிட்ல மடக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து கை இருக்குல்ல, கை வந்து இந்த மாதிரி வச்சுக்காங்க. கால் இப்படி இருக்கும். ஷோல்டருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆன மாதிரி இருக்கும், இடுப்புக்கும் ஸ்ட்ரெச் ஆன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு 15 செகண்ட்ஸ் அப்படின்னா 20 செகண்ட்ஸ் நிலமும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்ட்ரெச் பண்ணல, அது வந்து இந்த இடத்துல லைட்டா பெயின் ஆகும். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி ஆப்போசிட். ஒர்க் அவுட் வந்து அரை மணி நேரம் பண்ணீங்கன்னா 20 நிமிஷமாவது ஸ்ட்ரெச் பண்ணியே ஆகணும். அப்படின்னா அரை மணி நேரமா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ரொம்ப ரிலாக்ஸா டைம் மட்டும் பண்ணுங்க. ஒர்க் அவுட்டு ஸ்ட்ரெச் வந்து டைம் விட தேவையில்ல, ரெகுலரா ஸ்ட்ரெச் பண்ணிருங்க. ஓகேவா? இன்னைக்கு இந்த ஒர்க் அவுட்டை பண்ணிருங்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ள இந்த ஒர்க் அவுட் வந்துடும். ஓகே, நான் 5 ஒர்க் அவுட் போட்டிருக்கேன். உங்களால முடிஞ்சா 5 ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா 4 ஒர்க் அவுட் பண்ணா போதும். கோர்ஸ் ஒரு செட் பண்ணுங்க. ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுக்கும் இடைவெளி வந்து 15 செகண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா 20 செகண்ட்ஸ் விட்டா போதும். முடியலன்னா 30 செகண்ட்ஸ் போதும். அதுக்கு மேல ரொம்ப டைம் விட வேண்டாம். ரொம்ப டைம் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அது ஈஸியே இல்லை. ஒரு 20 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் விட்டு ஒவ்வொரு ஒர்க் அவுட்க்கும் ரிலாக்ஸ் விட்டு நீங்க அந்த 4 செட் பண்ணிருங்க. ஓகே, அந்த 4 ஒர்க்ஸ் இல்லைன்னா 5 ஒர்க் அவுட்ஸ் பண்ணிருங்க. கண்டிப்பா பண்ணுங்க. ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் பண்ணிருக்க வார்ம் அப் எல்லாம் பண்ணிருங்க. வார்ம் அப் பண்ணாம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு நாள் வார்ம் அப் பண்ண டைம்லனா நீங்க வந்து ஒரு ஸ்கிப்பிங் பண்ணிட்டு நீங்க ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? வார்ம் அப் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதும் அவ்வளவுதான் விட்டுட்டு போயிடக்கூடாது. ஸ்ட்ரெச் பண்ணியே ஆகணும். ஸ்ட்ரெச் பண்ணலன்னா நீங்க நைட்டு தூங்கும்போது தூக்கமே வராது. கை கால் அது உங்களுக்கு வந்து பெயின் ஆகிட்டே இருக்கும். அதனால நம்ம ஸ்ட்ரெச் பண்ணியே ஆகணும். டெய்லி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதும் நீங்க வந்து ஒரு 20 நிமிஷமாவது நீங்க ஸ்ட்ரெச் பண்ணியே ஆகணும். ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஸ்ட்ரெச் பண்ணணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு பெயின் ஆகாது. ஓகேவா? என்னோட ஒர்க் அவுட்டை வந்து கண்டினியூஸ் பண்ணிக்கோங்க. 1 மணி நேரம் போட சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால இன்னைக்கு வந்து நான் ஒரு கூட 4 செட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். பார்த்து ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நான் போட்டிருக்க ஒர்க் அவுட் வீடியோஸ் எல்லாமே பண்ணணும். நான் ஒவ்வொரு செட் பண்ணி போட்டிருக்கேன். அதை நீங்க வந்து ஒரு கூட 4 செட் இதே மாதிரி பண்ணிருங்க. ஓகேவா? இன்னைக்கு இந்த ஒர்க் அவுட் அவ்வளவுதான். இன்னும் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு என்ன ஒர்க் அவுட்ன்றதை பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் போது மூச்சு வாங்குவாங்க. நீங்க வந்து தண்ணி நிறைய குடிக்க கூடாது. கொஞ்சம் தான் குடிக்கணும். ஓகேவா? நீங்க நிறைய குடிச்சிங்க அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆகும். மூச்சு வாங்குவாங்க, நிறைய குடிக்க கூடாது. அதனால நீங்க ஒரு அளவா தான் குடிக்கணும். இது சுகர் வந்து அதிகமா சேர்க்காதீங்க. சுகர் வந்து கட் பண்ணுங்க. ஜங்க் ஃபுட்டை கட் பண்ணுங்க. வாரத்துல ஏதாச்சும் ஒரு நாள் நீங்க வந்து பிடிச்ச ஐட்டம் ஸ்வீட்டோ இல்ல பிரியாணி அதெல்லாம் சாப்பிடலாம். டெய்லி அந்த ஜங்க் ஃபுட்டை கட் பண்ணிருங்க. அப்படி உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கேலரிஸ்குள்ள ஒரு அளவாவே எடுத்துக்கங்க. சாப்பாடு பிரியாணியோ காஃபியோ டீயோ பாலோ ஏதோ ஒரு அளவா எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஒரு நாளைக்கு வந்து 2000 கேலரிஸ்குள்ள சாப்பிடுங்க. அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது. அப்பதான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். இல்லைன்னா நீங்க சாப்பிட்டே இருந்தீங்கனாலும் என்னதான் ஒர்க் அவுட் பண்ணாலும் வெயிட் லாஸ் ஆகாது. இன்னும் நம்ம நாளைக்கு என்ன ஒர்க் அவுட் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.